வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏஷியா கப்போட ஸ்குவாட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதே நேரம் ஒரு புதிய ஓவர்சீஸ் பிளேயர் ஆர்சிபிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஏஷியா கப் 2025 ஸ்குவாட் நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு இப்போ வெளியே வந்துருச்சு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஓப்பனிங்லாம் வந்து செம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேர்த்துக்கும் T20 சைடில் இடம் இல்லை. ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்லேயே இருந்தாங்க. பட் ஜிதேஷ் சர்மா, நம்மளுடைய ஜிதேஷ் சர்மாவுக்கு உள்ளுக்குள்ள இடம் கிடைச்சிருக்கு. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டனா, சுப்மன் கில் as வைஸ் கேப்டன் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் ஆஃப் த ஆர்டரில் சுப்மன் கில்லோட சேர்ந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இவங்களும் அந்த இடத்துல ஒரு நாட்டில் இருக்காங்க. மிடில் ஆர்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது திலக் வர்மா, அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ரிங்கு சிங்கோட கை கொடுக்குறாரு. ஸோ ஃபினிஷிங்கில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒரு கோர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஈவன் ஹர்திக் பாண்டியா மேலே டாப்லையும் எப்போ வேணாலும் ப்ரொமோட் ஆகி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரோல் தான் அவர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் குல்தீப் யாதவோட ஸோ நம்மளுடைய அக்ஷர் பட்டேலும் கை கோர்ப்பார். ஸோ நம்மளுடைய ஸ்பின் அப்படின்னு வரும்போது மிஸ்ட்ரி ஸ்பின்னராக வருண் சக்கரவர்த்தி உள்ளே இருக்கார். அதே நேரம் பேஸ் அட்டாக்ல ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் உண்மையாகவே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. சிவம் தூபே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஸ்குவாடில் ஒரு எக்ஸ்பேக்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸாக பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், துருஜோரல், ரியான் பராக், அதுக்கப்புறம் அசேஜ் ஜெய்ஸ்வால் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ் தான். இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சினாரியா வரும்போது ஸோ உள்ளுக்குள்ளே அவங்க வருவாங்களே தவிர மற்றபடி மெயின் ஸ்குவாடில் அவங்க கிடையாது. ஸோ கில்லோட பொசிஷன் இந்த ஒரு ஃபார்மெட்டில் வந்து பார்க்கும்போது ஸோ ஒரு ஸ்க்ரூனிட்டியில் தான் இருந்தது. சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாலாம் நல்லா பெர்ஃபார்மன்ட் இருக்கும்போது, அதுவும் பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான சீரியஸு, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டான சீரியஸ்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கிப்பராக வந்து பார்த்தீங்கன்னா IPL 2025 650 ரன்கள், 155.87 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார். பிளே ஆஃப்ஸுக்கும் கூட்டு போயிருந்தார் அவங்களுடைய டீமை. அதே நேரம் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 559 ரன் அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 159. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் 604 ரன் அடிச்சும் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா 175 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருந்தாரு. ஸோ நம்மளுடைய சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட வைஸ் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வராரு. சூரியகுமார் யாதவோட டெப்டியா வந்துட்டு வர போறாரு. அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம். பும்ரா இந்தியாவோட பிளேயர் ஆஃப் த சீரியஸ் லாஸ்ட் இயரோட T20 வேர்ல்டு கப்ல அவரு முகமது ஷமியை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள வந்திருக்கிறார். பும்ராவோட ரிட்டர்ன் ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டரா இருக்க போது. ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியாவோட கை கோர்க்கும் போது செமையா இருக்கும். ஸ்பின் ஆப்ஷன்ஸ் ஸோ கண்டிப்பா வந்துட்டு குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா பார்ட் டைம்ல வந்துட்டு கவர் பண்ணுவாரு. அதுவே நல்லா இருக்கும். நோட்வர்த்தி சேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ரக்சரலாக செமையாகவே இருக்குது. பொட்டன்ஷியலாக ஃபேவரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஃபியூவர் ஆல்ரவுண்டர்ஸும் 11ல் இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, ரவி பிஷ்ணாய், துரு ஜோரல் இவங்கெல்லாம் இங்கிலாந்து சீரியஸ் ஏர்லியர் திஸ் இயரில் இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடுக்குள்ளே எஜ்ஜாய் வர முடியல. சிவம் தூபேவும் ரிங்கு சிங்கும் அவங்களுடைய ஸ்பாட்ஸை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம் ஏஷியா கப்போட சாம்பியன்ஸ். அவங்களுடைய கேம்பெயினை வந்து பார்த்தீங்கன்னா UAE கூட துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் செப்டம்பர் 10 ஆரம்பிக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த ஸ்குவாடுக்கு உங்களுடைய ரேட்டிங் என்ன? இந்த ஸ்குவாடை வச்சு நீங்கள் உங்களுடைய பிளேயிங் 11 எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RCB அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் ஸோ நான் வந்து கேசவ் மகாராஜ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டான சீரியஸில் இப்போ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலையுமே கலக்குவார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் கேசவ் மகாராஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டான செகண்ட் ODIயில் வந்து பார்த்தீங்கன்னா கேசவ் மகாராஜ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு மெய்டேனும் போட்டு 33 ரன் மட்டுமே கொடுத்து 55 அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதையும் தூக்கியிருக்கிறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அவர். ஸோ டோட்டலி IPL வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடி இருக்காரு. ஸோ மற்றபடி வந்து அவருடைய டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ்ல துபாய் கேபிட்டல்ஸ், பார்படோஸ் ராயல்ஸ் டீமுக்காக எல்லாம் ஆடி இருக்காரு. ஸோ டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆடி இருக்காரு டொமஸ்டிக்ல. கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்துட்டு ஒரு கமிட்டடான ஒரு வெல் நோன் ஒரு ஆல்ரவுண்டர். கண்டிப்பா வந்து RCB அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய லெவல்ல வந்துட்டு அவங்க எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ RCBயோட சைட்ல கேசவ் மகாராஜ் வந்தா எஃபெக்டிவா இருக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வந்துட்டு ஒரு புதிய மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.